வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? அது தெரிஞ்சா நாங்க ஏன்டா இங்க இருக்கேன்? என்ன கிழமடி? இன்னைக்கு டியூஸ்டேனா? சூஸ்டேவா? சூஸ் குடிக்கிறேவா? முட்டாள் முட்டாள். தமிழ்ல பேசு. ஒரு தமிழனுக்கு இங்கிலீஷ்ல தாண்டி வருத்தம், ஆனா தமிழ் தெரியல வருத்தம் இல்லை. செவ்வாய் கிழமைன்னு. ஓ, அருமையான நாள் செவ்வாய்க்கிழமைன்னா நம்ம எங்களுக்கு தெரியும் நண்பர்களே. நாங்கள் அவளை டெஸ்ட் பண்ணோம் தமிழில் பேசுகிறான். என்னடாம்மா கரெக்டா? அச்சடா. நண்பர்களே, இன்னைக்கு மகளுக்கு இன்னைக்கு அருமையான ஒரு ரெசிபியோட தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ரெசிபி அப்படின்னா என்ன? சோறு. சோறு ரெசிபினா சோறு நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பட் என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அப்புறம் ரைஸ். அப்புறம் ரெசிபினா அடி விரியை தான் அடிச்சு விடுவோம். சும்மா என்ன பண்ணலாம்? ஏன்னா நம்ம நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு சத்தான உணவோட தான் சந்திக்கிறேன். அருமையான மட்டன் பிரியாணி இல்லை, சிக்கன் பிரியாணி இல்லை, ஒரு அருமையான பருப்பு சாதம். சொல்லு, பருப்பு சாதம். நண்பர்களே, மதுவுக்கு வாரத்தில் ஒரு நாள் பருப்பு சாதம் கொடுத்தா உடம்பு தேரும்னு சொன்னாங்க. இது தேரவே மாட்டேது, என்ன தெரியல பய உள்ள. ஓகேங்களா நண்பர்களே? அருமையான ஒரு கேரட்டு பொரியல் நண்பர்களே. நல்ல முட்டை போட்டு கேரட்டு பொரியல். இன்னைக்கு மது வந்து சாப்பிட்டாமா? சாப்பிட்டியா? அப்புறம் இன்னொரு வருத்தமான செய்தி நண்பர்களே. நண்பர்களே, இதை எடுத்துரும். என்ன சூடவே காணா? ஆவி பறக்கு நண்பர்களே. நண்பர்களே, ஆவி பறக்க பறக்க பருப்பு சோறு. ஆவி பறக்க பறக்க பருப்பு சோறு கொண்டா. ஒரு கிண்டுக்கும்டா. ஆவி பறக்க பறக்க பருப்பு சோறு நண்பர்களே. கிண்டன வந்து இந்த பருப்புலாம் ஒட்டி கிடக்கலாம் வந்துடும் வெளியே. நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவோர் இதுலதான் குறிக்கோள். இதுதான் தெரியும் எங்களுக்கு. ஓகே நம்மளே, அருமையான பருப்பு சாதம் ரெடி. நல்லா நெய் ஊற்றி வச்சிருக்கு மதுக்கேண்டா. ஏம்மா, நெய் ஊற்றி பருப்பு சாதம் நண்பர்களே. சூப்பர் பருப்பு சாதம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, சத்தான உணவு நண்பர்களே. அருமையான பருப்பு சாதம், சுட சுட சுவையான சாதம். வைக்கவே இல்லை. போதும்ன்ற போமாப்பா, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்மளும் கீழே சிந்தக்கூடாது, அன்னத்தை மட்டும் சிந்தக்கூடாது. சோறு சிந்தனா எடுத்து வச்சு சாப்பிடணும். ஒரு பருக்க சோறு வச்சினாலும் நமக்கு ரொம்ப கஷ்டப்படணும் பின்னாடி. இருடா இருடா, அப்பா கொஞ்சம் போட்டு ஆற வச்சுக்கோங்க லைட்டாக. நான் சுவையை பார்த்துக்க லைட்டா. உங்களுக்கு மட்டும் சாப்பிட்டா போதுமா? சூப்பராக இருக்கும் சாதம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் என்ன சாதம்னு தயவு செய்ய சொல்லுங்கள். கமாண்டே வரமாட்டேது வர வர. என்னண்டே தெரியல. போ இல்லை, அதை கூட சுட்டுமுடாது துட்டுமுடாரம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுவுக்கு ஒரு தரமான முட்டை கேரட்டு பீன்ஸ் போட்டு தரமான ஒரு பொரியல் நண்பர்களே. பார்த்து விட்டு திங்கட்டேன். உரைச்சாத்தையும் தூங்க மாட்டேன் விட. ரெடி கேரட்டை விட தூங்க விட. போதும்பா. ஏய், நல்லா சாப்பிடும்ல. தூமாடா. கொஞ்சம் ஆறட்டுமா? இந்த மாதிரி உள்ளே வச்சுடுடா. அப்படியே கூட்டுறாங்க, தூசி இருக்காது. இந்த மாதிரி உள்ளே போய் வச்சுட்டு ஓடியா. உள்ளே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடணும். இதை ஓப்பன் பண்ணி இதை திறந்து வச்சுருவேன். ஆறட்டும் தான். உள்ளே வச்சுட்டு மேட்டு பண்ண மட்டும் காய்தி பண்ண வேணாம். திறந்து வச்சுருவான். வெரி குட் வெரி குட் என் தங்கப்பில். அதாவது நண்பர்களே, ஒரு நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பேனை போட்டுவிட்டு ஆறட்டும்டா சாமி. சுடத்தான் செய்யும், திங்கணும்னா சுடத்தான் செய்யும். நல்ல ஸ்பூன் நண்பர்களே, செம்மையான பூணும். மது ஓடியா, ஒரு ரூபாய் வச்சுக்க ஓடியா.
மது வட சாமி அகாட்டு சுடுதா சுடுதா இந்த கொஞ்சம் வாங்கி சாமி சாமி அம்மா குட்டியே அப்புறம் கடுப்பாயிருவேன் அப்பா சுடல எங்க சொல்லுது ஏய் செம்மையா இருக்குடி கேவலம் நண்பர்களே கேவலத்துங்க உச்சக்கட்ட கேவலம் இந்தியா போய் அயர்லாந்தோட போய் தோத்து போச்சு அயர்லாந்தா ஸ்காட்லாந்து அந்த சை கேவலம் சின்ன குட்டி டீமு சூரியவம்சியை போய் இறக்காம வெயிட்டிங் வச்சு அந்த பையனை நல்லா விளையாடுற பையனை சுட சுட சாப்பிட செம்மையா இருக்குடி இப்படி போட்டு சாப்பிடுவேண்ணா இந்தாமது சூப்பராகடா சூப்பரா இவ்வளோ போதும்னா போ எனக்கு காலத்தூர் முடிஞ்சு காயா டிப்பன் முடிஞ்சு எனக்குலாம் நல்லா படிக்கணும் சாமி போன வருஷம் உமா ஊமை மாதிரி இருக்கக்கூடாது சரியா நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள வரணும் சரியா என்னையா குட்டுதேன் பார்த்து பார்த்து எழுதுனா குட்டுதேன் பார்க்காம எழுதுன கத்திரிக்காய் போடாத கூட கத்திரிக்காய் தான் கூட்டு வைக்கிறா ஆயிரம் அரிப்பா கிடக்குறேன் சாப்பிடுப்பா கத்திரிக்காய் அடிக்குமா ஓகே நண்பர்களே உண்மைக்குமே செம்ம டேஸ்டாக இருக்கு இவ்வளவு நேரம் ஆதரவு கொடுத்து எங்கள் வீடியோ பார்த்து ரசித்த அன்பு ரசிகர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் ஐயாமார்களுக்கும் எல்லோருக்கும் என்னை ஈண்டெடுக்காத என் தாய் குளங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா நோண்டி விடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசமணி மதுமிதா, கேமராமேன் முத்துலட்சுமி.